தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை தொடர்ந்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் விசிக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமா அவங்க வரலாம். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமா அவங்க வரலாம். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமா அவங்க வரலாம். விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விஜயின் தாவேக கட்சிக்கும் விசிக அழைப்பு விடுத்திருக்கிறது. மது ஒழிப்பு கொள்கையில் அவருக்கும் உடன்பாடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அவரும் மாநாட்டில் பங்கேற்கலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. விவரங்களை பதிவு செய்யலாம். திருமாவளவன் தெரிவித்த விவரங்கள் முழுமையாக. வணக்கம் பாலா. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மாநாடு என்பது நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாநாட்டில் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இது தமிழக அரசியல ஒரு பெரும் விவாத பொருளாக மாறி 2026க்கான கூட்டணி கணக்குகள் என்ற அடிப்படையில தொடர்ந்து தமிழக அரசியல ஒரு விவாதம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாநாட்டிற்கு விஜயனுடைய மக்கள் இயக்கமும் கலந்து கொள்ளலாம் எனவும் அவர்களுக்கும் மது ஒழிப்பில் நம்பிக்கை இருக்கும்போது அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்கிற ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவை தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்குமான ஒரு அழைப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பா திருமாவளவனுடைய பேச்சில் பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்கு அந்த மது ஒழிப்பில் நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமாக அவரும் கலந்து கொள்ளலாம் என ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அதாவது பாமக பாஜகவை தவிர்த்து மற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்றும் இதில் அரசியல் மற்றும் கூட்டணி கணக்குகள் இதில் பார்க்க தேவையில்லை என்றும் தொடர்ச்சியாக இது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வுக்காக இந்த ஒருங்கிணைப்பை செய்வதாக திருமாவளவன் கூறியிருக்கிறார். இருப்பினும் கூட அதிமுக மற்றும் தாவேகான அழைப்பு என்பது தமிழக அரசியல ஒரு முக்கியமான ஒரு முன்னகர்வாக பார்க்கப்படுகிறது. குணா இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.